ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் கைமணம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பீன்ஸை வச்சு ஒரு தண்ணி சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். எப்போதுமே சாம்பார்னா நம்ம முதல்ல எல்லாத்தையும் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு போட்டு நம்ம கொதிக்க வைக்க போறோம். ஆனா இது தண்ணி சாம்பாருங்கிறதுனால பருப்போடய சேர்த்து எல்லாத்தையும் முதல்ல வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிக்க போறோம். மெயினா பூண்டு தட்டி போட போறோம். அதான் இதுல உள்ள டிஃப்ரென்ஸ். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 3/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்து நான் இந்த மாதிரி முத்து போல் அவிய வச்சுருக்கேன். ரொம்ப கொலைய வேக வைக்கலை. இப்போ இந்த சாம்பாரில் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். அதுக்காக நான் 200 கிராம் பீன்ஸை இந்த மாதிரி எப்போதும் நறுக்கிற மாதிரி நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். நான் சாம்பார் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் இந்த சின்ன லெமன் சைஸ் புளி எப்போதும் நம்ம சாம்பாருக்கு எவ்வளோ கரைப்போமோ அதே அளவு புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது தண்ணி சாம்பாருங்கிறதுனால நான் பருப்பு நிறையா சேர்க்கலை, தண்ணி தான் கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கேன். இப்போ புளியை இருத்துட்டு இந்த மாதிரி அந்த புளி தண்ணி மட்டும் சேர்த்துடலாம். இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் போட்டுட்டு குக்கரை மூடி நம்ம விசில் விட்டுறலாம். ஹையில் 1 விசிலும் சிம்மில் 2 விசிலும் வச்சுருக்கேன். பருப்பு ரொம்ப குழையாததுனால நான் பருப்பையும் சேர்த்தே இதோட போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப குழஞ்சிருந்துச்சின்னா முதல்ல காயை வேக வச்சுட்டு கடைசியாக கூட நீங்கள் பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம் இந்த சாம்பாரை. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சோண்டு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி சாம்பார்னால் மெயினாக என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த வெள்ளைப்பூண்டு 2 தட்டி சேர்ப்பாங்க. அதுதான் இதோட டிஃப்ரென்ஸு. இப்போ வெள்ளைப்பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை இந்த தாளிப்பதோடு சேர்த்துடலாம். நம்ம மிளகாத்தூளை டைரெக்டாக சேர்த்துருக்கோம். இதில் பச்சை வாசனை அப்படியே இருக்கிறதுனால இப்போ இதை தாளித்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போய் சாம்பார் நல்லா சேர்ந்து வரும். இது நல்லா வாசனைக்காக தேவையான அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு சரியாக இருந்துச்சு. இப்படி வச்சதுக்கப்புறம் இப்படி நீத்த மாதிரி மேலே வந்தால் தான் இது தண்ணி சாம்பார். அதனால் பருப்பை கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு இது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.